கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பதிவில் போவாசை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு பெனினாலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். பெனினாள் என்றால் விலையேற பெற்ற முத்து அல்லது விலையேற பெற்ற கல் என்று பொருளாக இருக்கிறது. இந்த பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. இஸ்ரவேலில் சாபமாய் பேசப்படுகிற காரியம் 2 காரியமாய் காணப்பட்டது. ஒன்று, பிள்ளை இல்லை என்று சொன்னால் சாபமாக பேசுவாங்க. உதாரணத்திற்கு லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா, எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் பிள்ளை இல்லாத நிமித்தம் இஸ்ரவேலில் ஏதோ ஒரு பாவம் செய்த நிமித்தமாக இது ஒரு சாபம், ஆகவே இவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று பேசி கொண்டாங்க. ஆகவே தான் லூக்கா குறிப்பிடும் போது சொல்லுகிறார், இவர் கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்தார்கள் என்று. கற்பனை என்பது தேவன் இருதயத்தில் தோன்றினது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையாக கொடுத்தார். இதையும் அதாவது சகரியா எலிசபெத் நிறைவேற்றினாங்க. நியமங்களின் படியும் என்பது ஆசாரியர்களுக்கு 4000 நியமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, ஒரு ஆசாரியம் பலி செலுத்தின உடனே அவன் கை கால்களை தண்ணீர் தொட்டினால் கழுவணும். இது போல பல நியமங்கள் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவைகள் எல்லாவற்றிலும் அதாவது செய்து குற்றமற்றவராக இருந்தார் என்று சொல்லி லூக்கா இந்த இடத்துல சகரியா எலிசபெத்து குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2வதாக குஷ்டரோகம். இதையும் பெரிய சாபமாக இஸ்ரவேலுக்குள்ள பேசப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நாம் எல்கனாவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. இதில் ஒருவர் பெயர் அன்னாள், மற்றவர் பெயர். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றவள் பெயர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. தேவ பிள்ளைகளே, இந்த பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னாள் என்றால் கிருபை பெற்றவள் என்ற அர்த்தம். கர்த்தரே தான் இவங்க கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்நாட்களில் ஆசாரிய ஊழியம் சரியான விதத்தில் நடக்கலை. ஏலியின் குடும்பம் 2 பிள்ளைகளும் ஓப்பினி பினகாசும் சாட்சியான ஊழியம் செய்யலை. அவங்க பேலியாளின் மக்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே கர்த்தரே என்ன பண்ணார்னா, அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். நாள் ஒன்று வந்தது, கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானா? அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அன்றமுடைய கூடாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருப்பார்கள் என்று பொருத்தனை பண்ணாங்க. இந்த பொருத்தனைக்காகவே கர்த்தர் யாருடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார்னா, அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அதற்கு பிற்பாடு வந்த சாமுவேலுடைய ஆசாரிய ஊழியம் பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் நடந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் அன்னாளை குறித்து பார்க்க போகிறோம். அன்னாள் இஸ்ரவேல் சமுதாயத்தில் நெருக்கப்பட்டார். பெனினாலோ அன்னாள் என்ன பண்ண வேதனைப்படுத்தினா. ஆகவே தான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அன்னாள் மனம் கசந்து மிகவும் அழுதார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தாவே, 2 சேனைகள் இருக்கிறது. ஒன்று வானத்திற்குரிய சேனை. இது ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வானத்துக்குரிய சேனை என்பது
சூரியன், சந்திரன், விண்மீன்கள், வானத்துக்குரிய சேனைகள் பெருகாது. அதுக்கு பெருகக்கூடிய ஆற்றலை கர்த்தர் கொடுக்கல. பூமிக்குரிய சேனைகள் இருக்குது. பூமிக்குரிய சேனைகள் என்பது மனுஷன், மிருகங்கள், மீன், மரம், செடி, கொடி, பூமிக்குரிய ஆற்றல். தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் பெருகக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நம்மனா கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அண்ணால் அம்மா செபிக்கிறாங்க, சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி செபிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, முத சேனைகளின் கர்த்தர் என்று எந்த இடத்துல வருகிறது என்று சொன்னால் 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்திலும், பிற்பாடு அண்ணா 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்தில் சேனைகளின் கர்த்தாவே என்று முத அழைத்தது யாருன்னு சொன்னால் இந்த அண்ணால் தான் கர்த்தரை அழைக்கிறாங்க. காரணம் தேவ பிள்ளைகளை, அதாவது சேனைகளுக்கு 2 இருக்கிறது. பூமிக்குரிய சேனை எப்படி பெருகிறதோ அதுபோல தன்னில பெருக்கம் உண்டாக வேண்டும் என்று தான் அண்ணால் கர்த்தரை சேனைகளின் கர்த்தாவே என்று இந்த இடத்துல அழைக்கிறத பார்க்கிறோம். நான் பூமிக்குரிய சேனை சேர்ந்தவர், நான் பெருகும்படிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணால் ஜெபம் பண்ணாங்க. அதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்தில் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் என்று சொல்லி ஆண் பிள்ளைய அண்ணாலம்மா கேட்குறாங்க. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், ஆலயத்தில் பணி செய்யவும், பிற்பாடு அவன் தலையில் சவரம் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணுறாங்க. இவங்க ஆண் பிள்ளை கேட்டது போலவே 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 20 வசனத்தில் சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கேட்டது போலவே அன்னாளுக்கு கர்த்தர் அவனா ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 21 23 வரைக்கும் பொருத்தனை நிறைவேறும் நாளிலே சீலோவுக்கு வருவேன் என்று அன்னாள் எல்கானா இடத்துல சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, என்னாகமும் 30 அதிகாரம் 7 8 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, ஒரு ஸ்திரீ பொருத்தனை பண்ணினா புருஷன் அங்கீகரித்தா மாத்திரம்தான் பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். புருஷன் அங்கீகரிக்கலன்னு சொன்னால் பொருத்தனை நிறைவேற்ற தேவையில்லை என்று பிரமாணம் சொல்லப்படுகிறது. ஆகவே தான், அதாவது பொருத்தனை நிறைவேற்றுகிற நாளிலே நான் வருவேன் என்று எல்கானா இடத்துல அன்னாள் சொன்னபோது 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 23 வசனத்தில் எல்கானா சொல்றார், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்று அவர் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆக எல்கானாவும் இந்த பொருத்தனை என்ன பண்ண அங்கீகரிக்கிறத பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, 24 வசனத்தில் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் வாசிக்கிறோம். இஸ்ரவேலில் தாய்மாருங்க ஒரு பிள்ளைக்கு 4-5 வயது வரைக்கும் பால் கொடுப்பாங்க. ஆனால் பொருத்தனை நிறைவேற்றுவதற்காகவே அன்னாள் பிள்ளை என்ன பண்ணாங்கன்னா பால் மறக்க செய்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 அதிகாரம் 22 வசனத்தில், ஆகையால் நான் அவனை கர்த்தருக்கென்று கேட்டதினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சாமுவேலை குறித்து சொல்லப்படுதுங்க. தேவ பிள்ளைகளே, யூத ரபிக்கள் சொல்கிறாங்க, சரியாக 2.5 வயதில் அதாவது சாமுவேலை பால் மறக்க பண்ணி கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் விட்ட உடனே சாமுவேல் என்ன பண்ணனா கர்த்தரை பணிந்து கொண்டார், தொழுது கொள்ளுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு போனால் கையில் ஏதாயிலும் வாங்கி கொடுத்து, தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து, பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி அங்கும் இங்கும் ஓடி விளையாடுகிறத பார்க்குறோம். ஆனால் அண்ணால் பாருங்கள், 2.5 வயது பிள்ளை ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போதே கர்த்தரை என்ன பண்ணால் பணிந்து கொள்ளுகிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு என்ன பண்ணால் அவங்க ஒரு டெடிகேஷன் பொருத்தனையோடு சாமுவேலை வளர்க்குறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வருஷம்
ஒரு சட்டையை தைத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. காரணம் தேவ பிள்ளைகளே, அவங்களிடத்துல பணம் இல்லாமல் இல்லை, தாம் பிள்ளை ஒரு நாள் ஆசாரி உடைய உடுத்த வேண்டும் என்பதற்காக உலக ஆடம்பரத்தனவனா சாமுவேலுக்கு மறைத்து வளர்த்தாங்க. அதே போல் அன்னாளுடைய விருப்பத்தின்படியும் தேவ சித்தத்தின்படியும் ஆசாரி ஊழியத்தை சாமுவேல் பின்னாட்கள் என்னவனா இந்த இடத்துல செய்கிறத பார்க்கிறோம். அன்னாலம்மா ஆசாரிப்பு கூடாரத்து கொண்டு போய் ஏலின் இடத்துல எப்படி சாமுவேலை ஒப்பு கொடுத்தாங்கன்னா, என் முற்பிதாவாகிய தாயார் சாராளம்மா மலடியாக இருந்தாங்க, அவருக்கு ஈசாக்கு கொடுத்தாங்க. ஈசாக்கை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னாங்க. ரபேக்காவும் மலடியாக இருந்தாங்க, கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். யாக்கோபுக்கு 12 கோத்திரங்களை கொடுத்தார், ஆசீர்வதித்தார் என்று சொன்னாங்க. அதே போல் ராகேலும் மலடியாக இருந்தாங்க, அவங்களுக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். யோசேப்பு எகிப்துக்கு அரசன் ஆனா, நானும் மலடியாக இருந்தேன், கர்த்தர் எனக்கும் ஆண் பிள்ளையை எனக்கும் பிள்ளையை கொடுத்துருக்கிறார், இவனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தான் ஏலின் கையில் சாமுவேலை நம்மனை ஒப்பு கொடுக்குறாங்க. அதே போலவே கர்த்தர் தான் முதல் பெயர் சபை வரைக்கும் சாமுவேலுடைய கீர்த்தி பரவினது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையாகவே யார் காணப்பட்டார்னா சாமுவேல் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 அரசர்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஒன்று சவுல், 2வது தாவீதையும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நம்மனா அபிஷேகம் பண்ணுகிற பாக்கியத்தையும் யார் செய்தார்னா சாமுவேல் செய்கிறதே இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்னாள் கொடுத்தது போல பிள்ளையை கொடுப்பது எப்படி என்று தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 3 காரியம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் கொடுக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் என்று கொடுக்கும்படியாக கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஆக தேவ பிள்ளைகளே, எப்படி கொடுப்பது என்று சொன்னால் முதல் காரியம் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்துக்கு ஓடி இளங்கன்று பிடித்து சீக்கிரமாய் சமைக்க சொல்லுகிறார். அதாவது மெல்லிய மாவை எடுத்து சீக்கிரம் துரிதம் தீவிரம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு செய்கிற காரியத்தில் தாமதிக்கவே கூடாதுங்க. அதை எப்படி செய்யணும்னா, உற்சாகமாக செய்யும்போது கர்த்தர் அதன் மேலே பிரியமாக இருக்கிறாராம். அவன் வாரி இறைத்தான், அவன் விருத்தி அடைவான் என்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளை, கொடுக்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தரவனா உயர்த்துகிறவராக இருக்கிறார். 2வது பாருங்க, வஞ்சிக்காமல் நம்ம கர்த்தரை கொடுக்கணும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ, நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், எதனால உம்மை வஞ்சித்தோம் என்றீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2வது காரியம் வஞ்சிக்காம கர்த்தருக்கு கொடுக்கணுங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போயிட்டு வந்தும் கூட அதே பாவத்தை நம்ம செய்கிறாங்க. ஆகவே தான் 400 வருஷம் புதிய ஏற்பாடு துவங்கிறதுக்குள்ள 400 வருஷம் காணப்படுது. கர்த்தர் அதை 2 காலமாக நம்ம மாற்றி போடுகிறார். தேவ பிள்ளைகளே, தசம பாகம் காணிக்கை நம்ம வஞ்சிக்கவர்களாக இருப்போம்னா நம்முடைய கையின் கிரைகளை எந்த ஒரு ஆசீர்வாதமும் பிறக்காதுங்க. கை நிறைய சம்பாதிக்கலாம், அதில் எந்த ஒரு நன்மை வீட்டுக்கே நடக்காதுங்க. காரணம் என்னன்னா, நம்ம வஞ்சிக்கவே கூடாதுங்க கர்த்தரை. தசம பாகம் அது விசுவாசி கையில் ஆசாரியனுக்குரிய சம்பளத்தை கர்த்தனை நியமிக்கிறாரு. ஆகவே ஆசாரியனை, அதாவது தசம பாகம் கொடுக்காம போகும்போது ஆசாரியனுக்குரியதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளை, 2வது காரியம் வஞ்சிக்காமல் நம்ம கொடுக்கணும். நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்,
வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தரம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈனனுக்கு இரு செலவு என்று சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அதிக பிசினாரித்தனம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கையில் இருந்து தான் அதிகமான பணங்கள் நம்மள வெளியேறும். இது உலகத்திலே சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, வஞ்சிக்க மட்டும் கூடாதுங்க. தசமபாகம் காணிக்க கர்த்தருடையது, அதை நம்ம கொடுக்கணும். முதல்ல உற்சாகமாக கொடுக்கணும். ரெண்டாவது வஞ்சிக்காமல் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை விருத்தியடை செய்கிறார். மூன்றாவது தேவ பிள்ளைகளை சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கணும். உபாகமும் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொன்றையும் மாடாவது ஆடையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்குமே என்று சொல்லுகிறத பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு எதை கொடுக்கணும்னா சிறந்ததை கொடுக்கணுங்க. ஒரு சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியன் விரும்புகிறேன். நான் வளர்ந்த சபை பாஸ்டர் பால அருணாச்சலம் அவர்களுடைய, அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய ஊழியத்தின் அனுபவத்தை சொல்லும்போது, தேவ பிள்ளைகளே, அவரை தேடி ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர் டேபிள் ட்ராயரில் 2 10 ரூபாய் இருக்குது, அதில் ஒரு 10 ரூபாயை எடுத்து அவருக்கு காணிக்க கொடுத்துருக்கிறார். அதற்கு அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, உன் கையில் எவ்வளோப்பா இருக்குதுன்னு கேட்டோடனே இன்னொரு 10 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னோடனே, இவர் கையில் இருந்த 10 ரூபா புது நோட்டாக இருந்தது. அந்த பழைய நோட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு இந்த புது 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு அந்த ஊழியக்கார் சொல்கிறாரு, நம்ம கொடுக்கறத கர்த்தருக்கு சிறிதோ பெரிதோ சிறந்ததை கொடுக்கணும். மதிப்பு என்னமோ ஒன்றுது தான், எது சிறந்ததாக இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதிலிருந்து அவர் அதிலிருந்து கர்த்தருக்கென்று சிறந்ததையே கொடுத்தார். இப்போது அவங்களுடைய பிள்ளை, அதாவது ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை நம்மனா ஆலயத்தை கட்டி மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு கொடுப்பது 3 காரியம் பார்த்தோம். 1 உற்சாகமாய் கொடுக்கணும், 2வது வஞ்சிக்காமல் கொடுக்கணும், 3வது சிறந்ததையே கொடுக்கணும். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்து ஒரு பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.